கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. ஒருமுறை ஒரு வயதான பெற்றோரை சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் இருவருமே ஏழ்மையான நிலையில் இருந்தார்கள். ஆனால் கர்த்தரை நேசித்து பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்ததுடன் கிறிஸ்துவின் மேலான விசுவாசத்தையும் கொடுத்து வந்தார்கள். அவர்களது 9 பிள்ளைகளும் உயர்கல்வியை முடித்துவிட்டு மேன்மையான நிலைமையில் இருக்க கண்டேன். கர்த்தர் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கட்டளையிட்டார். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுக்கலாம், அருமையான உடைகளை கொடுக்கலாம், ஏராளமான பணத்தை செலவழிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்காமல் போனால் அவர்கள் மேன்மை அடைவதில்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை நேசிப்பதே வெற்றியின் ஆரம்பம். பிள்ளைகள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஜெயம் கொடுக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தரே. அதை உணர்ந்துதான் சாலமோன் ஞானி எழுதுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. யுத்தத்திலே அவர்களை தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று சகரியா 10:3 நாம் வாசிக்கிறோம். பரீட்சைகளை எதிர்பார்த்து நின்றாலும் சரி, வேலைவாய்ப்புக்காக நின்றாலும் சரி, முன்னேற்றத்திற்காக நின்றாலும் சரி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிறந்த குதிரைகளாக நிறுத்துவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கட்டும். எப்போதும் எல்லா முயற்சிகளுக்கும் அவரை உங்களுடைய முதன்மையாக வையுங்கள். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்திராகமம் 33:14. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. எந்த பிரச்சனையானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கானான் தேசத்தில் ராட்சச பிறவிகள் இருக்கிறதை குறித்து யோசேப்பும் காலேபும் கவலைப்படவில்லை. அது எவ்வளவு உறுதியான அரணான பட்டணம் என்பதை குறித்தும் அக்கறை கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னது என்ன? கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்முடனே இருக்கிறார், நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம் என்றார்கள். என்னாகமம் 14:8. தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 என்று சொல்லி அவரை துதியுங்கள். நினைவிற்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 3:32-8.